18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போதும் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உன் கருப்பசாமி உனக்கான ஒரு சந்தோஷ செய்தியை தான் உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். எப்போதுமே எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறத விட எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்ற எண்ணத்தோடு தெளிவான மனசோடு நீ இருந்தீனா வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். நீ மற்றவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை விட பெரியதாக இருக்கணும். ஆம் என் தங்கமே, எப்போதும் நீ உன் மேலே உயர்ந்த நல்ல எண்ணத்தோடும் நம்பிக்கை கொண்ட ஆளாகவும் இருந்தீனா எல்லா விஷயங்களையும் உன்னால் ஜெயிச்சு சாதிக்க முடியும். எப்போதுமே நிராகரிப்புகள் தான் மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். அதனால் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிச்சு உங்கள் கண்ணு முன்னால் கெத்தாக வாழ்ந்து காட்டுவேன்ற எண்ணத்தை மட்டும் கம்பீரமாக மனசுக்குள்ளே வச்சுக்கோ. எல்லாரிடமும் ஏதாவது ஒரு திறமை இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் தான் சும்மாவே சில பேர் வாழ்க்கையை சோகத்தோடும் கஷ்டத்தோடும் வறுமையோடும் வீராப்போடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம திறமையை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் வெற்றி சீக்கிரமாக கிடச்சிடும் என் செல்லமே. நீயும் உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய தகுதி என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறி நல்ல நிலைமைக்கு வர பழகு. எப்போதுமே குழப்பத்திலேயே இருந்தால், எப்போதுமே யோசனையிலே இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை சுலபமாக தீவிரமாக சிந்தித்து சரியான முடிவு எடுத்துட்டு தெளிவான ஆளாக மனசில் அமைதியோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கை அழகானதாகவும் சிறப்பானதாகவும் ஆகி போகும். நெருங்கியவர்களால் நீ சந்திக்கும் அவமானங்கள் தானே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணுன்ற வெறியை உருவாக்குச்சு. உனக்கு நெருங்கினவங்களும் நீ உறவுன்னு நினச்சவங்களும் உன்னை அவமானப்படுத்திட்டாங்களே நினச்சி கஷ்டப்படாத. எப்போதும் நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம இனி வரப்போகும் காலத்தை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீயாகவே முயற்சி செய்வதை நிறுத்தி விடாதே. இங்கு பல பேர் சாதிக்க தொடங்கும் போது வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இருந்தாங்க. யாருமே எதுவுமே கையில் காசு பணம் வச்சுக்கிட்டு ஆளுங்களை துணையும் பலமாக வச்சுக்கிட்டு தொடங்கலை என் செல்லமே. சாதித்த மனிதர்கள் பல பேர் இங்கு ஒன்றுமே இல்லாமல் தன் வாழ்க்கையை தொடங்கியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது உனக்கு நான் இங்கே பல விஷயங்களை கொடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும். இங்கு ஜெயித்தவர்கள் எல்லாருமே தன்னை மட்டுமே நம்பி ஓடியவர்கள் என்பதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. யாரையும் நம்பாம நீ உன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஆளாக நீ இரு. கேலி கிண்டல்களை எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா முதல் வெற்றி உன்னிடமாகவே வந்து சேரும். முதல்ல உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாமே நீ ஜெயித்த பிறகு உன்கிட்டயே வந்து ஆலோசனை கேட்பாங்க. அந்த நல்ல நாளும் சீக்கிரமே வரதான் போகுது. ஐயோ, நான் வாய்ப்புகளை தவற விட்டு விட்டேனே என உன் கண்ணீரால் உன் கண்களை மறைச்சிக்கிட்டு நீ வருத்தப்படாமல் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என தைரியமாக எதிர்பார்த்து காத்திரு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமையை நீதானே கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் உன்னுடைய திறமைக்கு அடுத்தவன் சொந்தக்காரனாக இருப்பான், அடுத்தவங்கிட்ட நீ அடிமையாக இருக்கணும். அதனால் தேவையற்ற விஷயங்களையும் அதிகம் யோசிக்காமல் தேவையான விஷயங்களையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் யோசித்து வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நோக்கி போகக்கூடிய ஆளாக இரு. எல்லா விஷயங்களிலும் தயக்கத்தோடையே நீ இருந்தால் தோல்வி மட்டும்தான் இருக்கும். அதனால் துணிவோடு உனக்கான வெற்றிகளை பெற தயாரான ஆளாக இரு. எதுக்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்காம துணிவோடு முன்னேறி போய்கிட்டே இரு என் செல்லமே. நீ தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிறாய் என்றால் நீ மாற்ற வேண்டியது வழிகளை அல்ல, உன்னுடைய லட்சியத்தை தான் நீ மாற்றிக்கணும். ஏன்னா உன்னுடைய லட்சியத்தில் நீ ஏதாவது ஒரு குறை வச்சிருப்ப. செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கூட நீ நினச்ச விஷயத்தை அடைய முடியாமல் போயிருக்கலாம் அல்லவா? அதனால் உன்னுடைய லட்சியம் சரியானதாக இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை சரியாக செய். எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கணும் அதையே மனசில் நினச்சிக்கிட்டு இதை நடத்தி கொடுப்பா கருப்பான்னு கேட்குறதுக்கு பதிலாக எனக்கான நல்லதை நடத்தி கொடுங்கன்னு உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இந்த கருப்பசாமியிடம் விட்டுவிடு. நிச்சயமாய் நான் உன்னை எல்லார் கண்முன்னாலும் உயர்வான சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி செய்து காட்டுவேன். உன்னை குறை சொல்கிறவங்க கிட்ட போய் நீ வாக்குவாதம் செஞ்சு சண்டை போட்டு நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் அவங்க சொல்கிறது உண்மைதானான்னு யோசிச்சு நிஜமாவே குறை இருந்தால் அதை திருத்திக்கோ. இல்லை அவங்க வேணும்னே உன்னை குறை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை அவர்களை கண்டுகொள்வதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் அடுத்து நீ என்ன செய்யணுமோ அதை நோக்கி போய்கிட்டே இரு. நீ தவறவிட்ட வாழ்க்கை எதுவும் உனக்கானது அல்ல என்பதை உணர்ந்துகள்.
உனக்கான வாழ்க்கை என்பது இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு இன்னும் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்காக செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்களில் யார் விஷமாக பேசுகிறாங்க, யார் வேஷமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களை அருகில் வச்சுக்கிட்டு கெட்டவர்களை ஓரமாய் ஒதுக்கி வச்சுடு.